சிவாஜியை விட மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆஃப் த ஸ்க்ரீன் திரைக்கு அப்பால் நடிப்பதில் மிக திறம்பட்ட நடிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். நீங்கள் வந்து அதை அப்படியே சுற்றி வந்து கேட்குறீங்க, நான் நேராக சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து கன்னடத்து பைங்கிழி சரோஜா தேவி கதையில் ஆரம்பித்து இடையிடையே வந்து போனவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் ஒரு தங்கக்காசை எனக்கு தமிழர்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் பேசிட்டு, எனது அன்பு சகோதரன் கமலஹாசன் அவருக்கு ஒன்றுன்னா நான் ஓடி வருவேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போடணும், இங்கே வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை பேசியிருக்கணும். என்ன பேசிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அன்பு சகோதரர். அவர் பேசுனது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் தப்பாக பேசியிருந்தால் நானே போய் மன்னிப்பு கேள் கமல்னு சொல்லியிருப்பேன், இதை பெரிதுபடுத்தாதீர்கள்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்.